ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி பிளைண்ட் ஸ்பாட். இங்கே ஒரு பொண்ணுட்ட ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து உங்கள் அப்பா யாருன்னு கேட்குறாங்க. எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது அப்படின்னு நம்ம பொண்ணு சொல்கிறா. உடனே கூட படிக்கிறவங்களாம், அப்பா இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும், நீ ரொம்ப வித்தியாசம் பதில் சொல்றியே, உங்கள் அப்பா பேர் தெரியாதா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு கோவம் வந்து அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பல்லாருன்னு அரைஞ்சிடறா. இதே கோவத்தோட வீட்டுக்கு போகிறா. போய் கையில் கத்தியோட உட்காரா. அவங்க அம்மா கிட்ட வந்து அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதும் கையை வெட்டிக்கிறான். இதை பார்த்து பயந்து போனவங்க அம்மா, சரி நான் சொல்கிறேன், ஆனால் நீ அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் வேலை பார்க்குற வீட்டோட ஓனர் ஜெயராம் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வீட்டுக்கு போகிறப்பலாம் நான் ஒரு பணக்கார பொண்ணுன்னு அவளே யோசிச்சுக்கிறான். அப்போ ஜெயராமுக்கு இந்த பொண்ணோட அம்மா டீ கொண்டு போகிறப்ப கொடுங்கம்மா நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தான் கொண்டு போகிறத சந்தோஷமாக கொண்டு போகிறான். அப்போ ஜெயராம் இந்த பொண்ணு கையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு, இது என்ன, சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறா. அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சின்ன பொண்ணு ஏதோ ஒரு கண்ணாடி உடஞ்ச கிளாஸை தங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா தான் போய் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்போ அந்த ஜெயராமோட ஒய்ஃப் வந்து உங்கள் அம்மா எங்கன்னு கேட்கும்போது, அம்மா வீட்டில் வேலையாக இருக்காங்க, அதான் என்னை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. சரி இந்த உடஞ்ச கிளாஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணு அப்படின்னு கோவமா சொல்கிறா ஜெயராமோட ஒய்ஃப். இந்த சின்ன பொண்ணு க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்ப ஜெயராமோட ஒய்ஃப் சொல்கிறா, நீ உங்கள் அம்மா தயவு செய்து எங்கேயா போய் தொலைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது. அந்த லேடியை ஒரு அரை அரைஞ்சிடறா. அரைஞ்சதும் மாறி மாறி இந்த பொண்ணு அந்த லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த குட்டி பொண்ணு அந்த லேடியை தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டு செவத்தில் போய் இடிச்சதுல கீழே விழுந்துருவா. அதை பார்த்து பயந்து உறைஞ்சு போய் நின்ன அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்தோடனே அவங்க அம்மா நடந்ததெல்லாம் சொல்லுவா. சொன்ன அவங்க அம்மா அந்த பிள்ளை போட்டு அடின்னு அடிப்பாங்க. எதுக்கு இப்படி பண்ணுற வைக்கிற, உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு, சரி சரி நீ வேமா போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை தூக்கு போடுற மாதிரி செட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுறப்ப இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை அடிச்சு தள்ளி விட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எல்லாமே என்கொயரி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த லேடி போஸ்ட்மார்ட்டம்ல செவத்துல இடிச்சதுனால சாகலை, டெத் தான் இருக்காங்க.